இது ஜியோமெட்ரிக் ஷேப் ஷாட்டர்னு சொல்லுவோம்னா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு ஷேப் ஷாட்டர் எடுக்க முடியாது. என்ன பண்ணா கிட்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணீங்க ஹேண்டை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி கரெக்டா அந்த இதுல வந்து அவங்க எடுக்கணும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், ஒரு மைண்ட் கேம் மாதிரி கான்சென்ட்ரேஷன் இருந்தா தான் அத நம்ம பண்ண முடியும். இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கேம்னே சொல்லலாங்க. இப்போ இந்த மாதிரி பால் போட்டீங்கன்னு வைங்களேன், சோ இந்த மாதிரி அழகா வந்து ஃபிளிப் ஆகி கீழே வரும். ஈவன் நம்மளே வந்து ஆஃபீஸ் டேபிள்லாம் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுலயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்லிப்பரி காரும் இருக்கு. மேல ஃபிளிப் பண்ணீங்கன்னா அழகா ஸ்லிப் ஆகி கீழே வரும். இதெல்லாம் சூப்பரா இருக்கு. சோ இதுமே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தான். இது வந்து மங்கி பேலன்ஸ். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மங்கீஸ் இருக்கும், அவங்க வந்து மேல பேலன்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் கேம். இதுவும் வந்து ஓப்பன் எண்டட் பிளே தான். சோ எப்படி வேணா அவங்க பிளே பண்ணலாம், எந்த மேல எது மேலாம் வைக்கலாம். பட் த கான்செப்ட் வந்து பேலன்சிங்கா இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய ஷேடோஸ் இருக்குங்க. ஷேடோஸை பார்த்துட்டு அவங்க ஞாபகம் வச்சுட்டு இதுல பண்ற மாதிரி இருக்கு. இது மேக்னெட்டிக் டிராவல் ஃப்ரெண்ட்லிங்க. ஃபிளிப் கேம்னா இந்த மாதிரி டைஸ் இருக்கும். இந்த மாதிரி டைஸ் அவங்க ரோல் பண்ணணுங்க. நம்பர் வர்றத வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஃபிளிப் பண்ணணும். யார் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபிளிப் பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்க வின்னர். கம்ப்ளீட் கிட் கிளாக் சொல்லி கொடுத்துக்கலாம், கவுண்டிங் சொல்லி கொடுக்கலாம். இங்க பாருங்க பீட்ஸ் வச்சு கவுண்டிங் 1 2 3 சொல்லி கொடுக்கலாம், கலர்ஸ் சொல்லி தரலாம். அண்ட் இதுல வந்து மேட்சிங் தி ஆல்பபெட் A ஃபார் ஆப்பிள் அந்த மாதிரி A to Z வரைக்கும் நமக்கு இதுல கவர் ஆகும். அவ்வளவு விஷயம் வச்சிருக்கீங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 பிளேயர் வச்சு விளையாடுறது மெமரி செஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி டை கொடுத்துருப்பாங்க, அந்த கலர் இருக்கும். இப்ப நம்ம கலர் ஃபிளிப் பண்றோம், பிளாக் வருது. சோ பிளாக் எங்க இருக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சு அதை சர்ச் பண்ணி எடுக்கணும். சோ அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது அவங்க மெமரி டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஆல்பபெட் போர்ட்ல வந்து அப்பர் கேஸ் லோவர் கேஸ்ல இருந்து நம்ம கிட்ட டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப். இங்க பாருங்க தமிழ்ல வந்து காங்காச்சா, இந்த மாதிரி எனக்கு மினி போர்டா போதும், காம்போவா நான் 3 எடுத்துக்கிறேன் அந்த மாதிரினாலும் இங்க பாருங்க ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அனிமல்ஸ் இந்த மாதிரியும் கவர் பண்ணிக்கலாம். மினி போர்டு வந்து காம்போவா தான் வாங்கிக்கலாம், இல்ல சிங்கிள் போர்ட்னால நம்ம கொடுக்குறோம். நிறைய பேர் நம்ம இதை பார்த்திருப்போம். இது என்னன்னா கலைடாஸ்கோப். அதாவது இங்க பாருங்க டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து இதுல வந்து கிரியேட் ஆகும். சூப்பரா இருக்கு. சோ இதெல்லாம் கிரியேட்டிவா கிட்ஸ் வந்து அந்த ஐஸ்க்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கேம்லாம் நம்ம வாங்கி கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து பெரியவங்களே விளையாடலாம். சூப்பரா அண்ணா ஒரு பீஸ் கேட்டா கூட நம்ம வந்து எங்க கேட்டாலும் நம்ம ஷிப் பண்ணி தருவோம். சிங்கிள் பீஸ் கூட கொடுப்போம், வீட்டுக்கே டெலிவரி பண்ணி தருவோம். என் பேர் பூர்ணா. நம்ம கம்பெனி நேம் பூர்ணாஸ் மரபொம்மை கடை, துடியலூர்ல லொகேட் ஆயிருக்குங்க. என்னென்ன ப்ராடக்ட் நம்ம கிட்ட கிடைக்கும்? நம்ம கிட்ட எல்லா டைப் ஆஃப் ஃபுட் அண்ட் டாய்ஸ் தான். ஃபுல்லா எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் டாய்ஸ்ங்க. நம்ம ஃபுல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தரோங்க. 3 months பேபில இருந்து கிட்டத்தட்ட 10 years வரைக்குமே நம்ம வந்து கம்ப்ளீட்டா கஸ்டமைசேஷன் அண்ட் டாய்ஸ் வந்து நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பண்றது எல்லாமே ஃபுல் வுட்டன் மட்டுமே? ஒன்லி வுட்டன் தான். ஓகே. ஆனா நம்ம சேனல் பாக்குறவங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட பாப்பாங்க. பட் இது ஆன்லைன்ல வாங்கிக்கலாமான்னு கேட்பாங்க. அண்ணா ஒரு பீஸ் கேட்டா கூட நம்ம வந்து எங்க கேட்டாலும் நம்ம ஷிப் பண்ணி தருவோம். சிங்கிள் பீஸ் கூட கொடுப்போம், வீட்டுக்கே டெலிவரி பண்ணி தருவோம். நம்ம ஷேப் ஷட்டர்ஸ் வெரைட்டிஸ்னா பேசிக்கா நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷேப் ஷட்டர்ஸ் இருக்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா பேசிக் ஷேப் ஷட்டர்ஸ் 4 column ஷேப் ஷட்டர்னு சொல்லுவோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் பேசிக் ஷேப்ஸ் கத்து கொடுக்கலாங்க. அண்ட் அதே மாதிரி கலர்ஸ் கத்து கொடுக்கலாம். அதே மாதிரி கிட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒன்னொன்னா எடுத்து வந்து அவங்க இந்த மாதிரி வந்து அந்த ஷேப்ஸ்ல வந்து கரெக்டா ஃபைன் பண்ணி போடும்போது அவங்க ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து நல்லா டெவலப் ஆகும். இது பாத்தீங்கன்னா டவர் மாதிரி வருங்க. இதை நம்ம வந்து அரேஞ்ச் அண்ட் ரீஅரேஞ்ச் பண்ண வைக்கலாங்க. இதே மாதிரி ஷேப் எல்லாம் எடுத்து போட்டு குழந்தைகளுக்கு அரேஞ்ச் ஆமாங்க. இதே மாதிரி அதை வந்து கரெக்டா வந்து பிக்ல இருந்து ஸ்மால்ல இருந்து பிக் அந்த மாதிரி வந்து நம்ம இத அழகா வந்து நம்ம கிட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ண வைக்கலாம். எல்லாமே உடன் தானா. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதுலயே வந்து 5 column ஷேப் ஷட்டர்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல 5 ஷேப்ஸ் இருக்கும், 5 columns இருக்கும். இதுல என்ன பிளஸ்னா நீங்க இது எல்லாமே பில்டிங் பிளாக்ஸா கூட நீங்க வந்து இது விளையாட வைக்கலாம். கிட்ஸ் இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி இத வந்து ஒரு அரேஞ்ச்மெண்டா கூட நீங்க வந்து இந்த டாய்ஸ் வச்சு பண்ண வைக்கலாம். இந்த கேம் இல்லாம நம்ம செப்பரேட்டா ஒரு கேம் விளையாடலாம். ஒவ்வொரு டாயுமே பாத்தீங்கன்னா மல்டிபிள் கேம்ஸ் விளையாடுற மாதிரி தான் நம்ம கிட்ட அவைலபிள். இதுமே ஷேப் ஷட்டர் தானா? இதுல அடிஷனலா பாத்தீங்கன்னா நமக்கு ஃபிஷிங்கோட வருங்க. ஷேப் ஷட்டர்ஸும் இருக்கும், ஃபிஷிங்கும் இருக்குங்க. ஃபிஷிங் நார்மலா வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் டெவலப்மென்ட்காக கொடுப்போம்னா இப்போ இங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம பாக்குறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஆனா அது வந்து அந்த கிட்ஸ் வந்து ஃபிஷ் பண்றது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவாங்க. சோ மேக்னெட்டோட ஆமா நான் ஃபுல்லா மேக்னெட். இப்போ இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து ஸ்டிக்ஸ் வந்து இப்படி மூவ் ஆகும்போது கரெக்டா அந்த கலர்ல வந்து ஸ்டிக்ஸை எடுக்கணும், மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணணும். சூப்பரா இருக்குங்க. ஆமா இப்போ இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கான்சென்ட்ரேஷன் நல்லா டெவலப் ஆகுங்க. இப்போ இதெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க ஃபோன் யூஸ் பண்ணவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபோன்ல இருந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து அவாய்ட் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்து இதெல்லாம் என்ன பட்ஜெட் வரும்? நமக்கு வந்து ஷேப் ஷட்டர்ஸ் வந்து நமக்கு 250 ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது ஜியோமெட்ரிக் ஷேப் ஷட்டர்னு சொல்லுவோம்னா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு ஷேப் ஷட்டர் எடுக்க முடியாதுங்க. இங்க பாருங்க என்ன பண்ணா கிட்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணீங்க ஹேண்டை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி கரெக்டா அந்த இதுல வந்து அவங்க எடுக்கணும். சோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், இது எப்படி சால்வ் பண்ணி நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அண்ட் அப்ஸ்ட்ரக்ட்ல வந்து கிளியர் பண்ணணுங்கிற அந்த ஸ்கில் வந்து கண்டிப்பா டெவலப் ஆகுங்க. ஒரு மைண்ட் கேம் மாதிரி கான்சென்ட்ரேஷன் இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா
ஏன்னா நம்ம டக்குன்னு இந்த மாதிரி கிட்ஸ் வந்து ஈஸியா எடுக்க முடியாது. சோ ஒவ்வொரு டிஃபிகல்ட் லெவல்ல இருக்க மாதிரி நமக்கு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு பொறுமைக்கு நல்ல ஒரு கேம். இத வச்சாங்க அப்படினா இன்ட்ரஸ்டிங்கா விளையாண்டுட்டு இருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸே கிளாக்னா நீங்க கிட்ஸ்க்கு கிளாக்கும் சொல்லி கொடுத்துக்கலாம், ஷேப்ஸ் வச்சு உங்களுக்கு ஷேப் சொல்லி கொடுக்கலாம், லேசிங்கும் கொடுத்திருப்பாங்க. 3 in 1 கேம். இத வச்சு நம்ம கோர்க்க கையில வந்து நம்ம கோர்க்க வைக்கலாம். சோ ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இதுலயும் பஸ்லயே ஹோல்ஸ் இருக்கு. ஹோல்ஸ் இருக்கு, ஒவ்வொன்லயும் ஹோல்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸியாவே இந்த கிளாக் கத்துக்கலாம். நான் டைமிங் வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து கத்து கொடுக்குறேன். இதுல 15 ஷேப் ஷாட்டர்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 15 ஹோல்ஸ் இருக்கும்னா இருக்கும். ஒவ்வொரு ஷேப்ஸும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்கொயர்னா அந்த ஸ்கொயர்ல தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி வந்து கிட்ஸ் வந்து பாருங்க வேற எதுலயுமே போட முடியாது. சோ அவங்க வந்து அந்த ஷேப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வந்து அனலைஸ் பண்ணி வந்து ஒவ்வொன்னா வந்து உள்ள போடுற மாதிரி இருக்குங்க. இது ரொம்ப மெயின் கேமா இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த ஷேப்ல தான் அது போகும். சோ அவங்க சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒவ்வொன்னா சர்ச் பண்ணி இன்சர்ட் பண்ணி அவங்க எடுக்கும்போது ஒரு ஃபன் பிளேவா இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்க ஷேப்ஸும் கத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுல இருக்கிற எல்லா ஷேப் கட்டையுமே பாருங்க கொடுத்துருக்காங்க. அது உடன்ல போடும்போதே நல்ல கஷ்டப்பட தெரியுது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டிசைன் தானே, இதுலயே நிறைய வேரியன்ட் இருக்கு. நமக்கு இதான் ஷேப்ஸ் இந்த டைப்ல இந்த மாதிரி 15 ஷேப்ஸ்ல இந்த மாதிரி தான் வரும் நமக்கு. அடுத்து அதுலயே ட்ரெயின் கூட நம்ம வச்சிருக்கோம்னா எப்படின்னா ஷேப்ஸும் கத்துப்பாங்க கிட்ஸ் வந்து அதுலயே வந்து ட்ரெயின் எடுத்தும் விளையாடுற மாதிரி இருக்கும். ட்ரெயின் வந்து நம்ம எப்படியே புல் பண்ணி எடுத்துட்டு போய்க்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து ஃபுல்லா ஷேப் தான். நம்ம இந்த மாதிரி ஷேப் வச்சாதான் இந்த ட்ரெயின் லுக்கோ வரும். உங்களுக்கு வந்து அவங்க எப்படி வேணா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ மாத்தி அரேஞ்ச் பண்ணி அவங்க ஷேப்ஸும் அதாவது ஒரு பிளேல வந்து எஜுகேஷன் எப்பவுமே இருந்துட்டே இருக்குங்க. ஷேப்ஸ்லயே வெரைட்டி வேணும்னா இங்க பாருங்க ஆக்டிவிட்டியோடங்க இந்த மாதிரி கார்ட்ஸ் கொடுத்துறணும். இந்த கார்ட்ல இருக்கிற கலருக்கு ஏத்த மாதிரி அவங்க இந்த கலரை வந்து அரேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து இதுல மல்டிபிள் கார்ட்ஸ் இருக்குங்க. சோ இந்த கார்ட்ஸ் வந்து ஒன்னொன்னா அவங்க எடுத்து வச்சு வந்து இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்குங்க. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்டா இருக்கும். ஷேப்ஸ்லயே நிறைய நேரம் எங்கேஜ் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாம் பஸ்ல எல்லாம் ஒரு காம்போ எல்லாமே ஒரு செட்டா நம்ம கொடுப்போங்க. இத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா இதோட சேர்ந்து வந்துரும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி வந்து அவங்க வந்து வாங்கி வச்சாங்கன்னா கிட்ஸ் வந்து அந்த ஒரு டீமா உட்கார்ந்து ப்ளே பண்ணும்போதோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது வந்து ஃபன்னாவும் இருக்கும் அண்ட் நிறைய எங்கேஜிங்காவும் இருக்கும். அண்ட் நிறைய இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வாங்கலாம். ஆனா இது கிட்டத்தட்ட ஸ்கூலுக்கே வாங்கலாம் வந்து. ஆமா ப்ரீ ஸ்கூல் ஏன்னா அவங்க வாங்கி வச்சாங்கன்னா அந்த கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கே வந்து செட் ஆகும். இதுல இவ்வளவு டாய் இருக்கு, இதுல இவ்வளவு பஸ்ல இருக்கு, நிறைய கார்ட்ஸும் இருக்கு நமக்கு. இவ்வளவு கார்ட்ஸ்மே கத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு எஜுகேஷன்ஸ் நல்லா இருக்கும். ஆமா ஃபிஷிங் கேமோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா செமையா கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆகும்னா பேசிக்கா வந்து இந்த மாதிரி ஃப்ளோர் ஃபிஷிங்ல இருக்குன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சும்மா பீசஸ் கொடுத்துருவோம். அவங்க வந்து இந்த மாதிரி வந்து எடுக்கிற மாதிரி இருக்குங்க. சும்மா நம்ம அந்த டேபிள்ல தரையில போட்டு நம்ம எடுக்க வைக்கிற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வித் போர்டோட வரும், வித் தீம்டா இருக்கும். இதெல்லாம் டபுள் ஸ்டிக்ஸ் இருக்கும். எதுக்கான டபுள் ஹேண்ட்ல பண்ண வைக்கிறது. உங்களுக்கு டபுள் ஹேண்டட் மெமரி, டபுள் சைடட் மெமரி டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கு வரணுங்கிறக்காக டபுள் ஹேண்டட் இருக்குங்க. சோ இல்ல எனக்கு இதோட கொஞ்சம் பெரிய பீசஸா வேணும் கிட்ஸ்க்கு அப்படின்னா இந்த மாதிரி பிக் பீசஸ் இருக்கிற ஃபிஷிங் போர்ட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாங்க. சங்கியா இருக்கும், பிக் பீசஸா இருக்கும். எனக்கு கவுண்ட் ஜாஸ்தி வேணுங்கிறவங்க இந்த மாதிரி 32 பீசஸ் இருக்கும், மல்டிபிள் தீம்ஸ் இருக்குங்க கலர்ஃபுல்லா. இதுலயும் இந்த மாதிரி டபுள் ஸ்டிக்கோட இங்க பாருங்க. சோ வந்து உங்களுக்கு வந்து டியூவல் ஹேண்ட் ஸ்டிக்கிங் ஃபிஷிங் பண்ணலாங்க. நமக்கே என்ன வந்து டஃபா தான் இருக்கும் பார்க்கும்போது ஈஸி, பட் டபுள் ஹேண்ட் நம்ம ஒர்க் பண்றது கண்டிப்பா வந்து நமக்கே வந்து டஃபா தான் இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டி பண்ண வைக்கும் போது கிட்க்கு வந்து நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் இருக்கும். இது பாத்தீங்கன்னா பாண்டா ஃபிஷிங், இதுவும் அப்படிதான் சங்கியா இருக்கும். இதுல நீங்க வந்து கலர் சொல்லி கொடுத்துக்கலாம், நம்பர் சொல்லி கொடுத்துக்கலாம். அண்ட் நீங்க இப்படி பண்ணலாம், ஒன் ஹேண்ட்ல வந்து ஒரு கலர், இன்னொரு ஹேண்ட்ல ஒன் கலர். சோ இது வந்து ஒரு பிளேயாவும் நீங்க பண்ண வைக்கலாம், மல்டிப்ளேயா வச்சுக்கலாம். நம்ம yellow and red அந்த மாதிரி மாத்தி பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு ஃபன்னாவும் இருக்கும், டிஃபரண்டாவும் இருக்குங்க. இந்த மாதிரி கேம்ஸ் இது எல்லாமே அந்த மேக்னெட்ல வந்து இருக்குது. ஆமா எல்லாமே மேக்னெட் இருக்குங்க. நம்ம மேக்னெட் வச்சு கீழ இது விழுந்தா இந்த மாதிரி மேக்னெட் விழுந்துரும். ஒண்ணு ஆகாது. நம்ம குழந்தைங்கங்கறப்ப கீழ போடுறாங்க கண்டிப்பா விழுகாது, வெளியில வராது எதுவுமே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மல்டிபிள் வர மாதிரி, அதாவது ஃபிஷிங்கும் இருக்கும் உங்களுக்கு அடிஷனலா பசில்ஸ், ஷேப்ஸ், நம்பர்ஸ் அந்த மாதிரி கவர் ஆகிற மாதிரி மல்டிபிள் டைப் ஆஃப் இது வந்து கேம்ஸ் இருக்கும். இதுல இருக்கு ஃபிஷிங்கும் இருக்கு அடிஷனலா. இந்த மாதிரி பெரிய போர்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிஃப்டிங்லாம் சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். இங்க பாருங்க ஃபிஷிங்ஸ், கவுண்டிங்ஸ், நம்பர்ஸ், ஷேப்ஸ், ஆல்பபெட்ஸ், பசில்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும்னா இதுதான் மல்டிபிள். எனக்கு சூப்பரான ஆமா மல்டிபிளா இருக்கும். நீங்க கிஃப்டிங்லாம் நீங்க செம சாய்ஸா வந்து சூஸ் பண்ணலாங்க. நிறைய நம்ம இது கிஃப்டிங் பண்ணிட்டு இருக்கோங்க, நிறைய பேர் வந்து கிஃப்டிங் வாங்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஃபிஷிங்ஸ் நம்ம கிட்ட வந்து 199 ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்கன்னா 199 ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. 4+, 5+ அந்த மாதிரி கிட் வந்து எங்கேஜ்டா இருக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க சூப்பர் ஆக்டிவிட்டி. இப்போ இங்க பாருங்க கிராப் மாதிரி இருக்கா, இப்போ இங்க பாருங்க. ஆமாண்ணா இங்க பாருங்க கிராப். சோ இந்த கிராப வந்து ஒரு ஆக்டிவிட்டியா வந்து இது நம்ம வந்து அப்படியே ஒவ்வொரு பீசஸா இப்போ இது எப்படின்னா இதை பார்த்துட்டும் பண்ணலாம், இது ஒரு வாட்டி மனசுல ரெகனைஸ் பண்ணி பார்க்காமையும் பண்ண வைக்கலாம். சோ நிறைய இப்போ இதுல நமக்கு எவ்வளவு கார்ட்ஸ்னா கிட்டத்தட்ட நீங்க வந்து கிட்டத்தட்ட 100 பேட்டர்ன்ஸ் இதுல ஃபார்ம் பண்ணலாம்னா. இங்க பாருங்க ஃபிஷ், சப்மரைன், பில்டிங்ஸ் இந்த மாதிரி நம்ம
நமக்கு பேக் டு பேக்குங்க, எல்லாமே பேக் டு பேக். சோ வந்து டிஃபரெண்ட் இங்க பாருங்க. இப்போ இது வந்து ஷேடோ, இப்போ வந்து இதை வந்து நம்ம கலர்டா பண்ணி வந்து நம்ம காட்டலாங்க. சோ இந்த மாதிரி வந்து நமக்கு டிஃபரெண்டான பேட்டர்னை வந்து ஃப்ளோர்ல வந்து இந்த மாதிரி அழகா அவங்க வந்து பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கான பீசஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இதுலயே இருக்குது, எல்லாமே இருக்கு. இத வச்சே நம்ம இவ்வளவு பேட்டர்ன்ஸ் பண்ணலாம். இவ்ளோ இங்க பாருங்க எவ்வளவு பேட்டர்ன்ஸ் பாருங்க, எல்லாமே பண்ணலாம். இங்க பாருங்க ஈவன் ராக்கெட்லாம் கூட இருக்குங்க. இது எல்லாமே வந்து நம்ம வந்து பண்ண வைக்கலாம். ஒரு ப்ளே பண்ற ஒரு பாய் மாதிரி பண்ண வைக்கலாம். சோ இதெல்லாம் அவங்க பண்ணும்போது என்னன்னா கிரியேட்டிவிட்டி பயங்கரமா டெவலப் ஆகுங்க. இது நம்மளே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்டா இருந்து வைங்களா, உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்டா வந்து அவங்க நிறைய பண்ண கிரியேட்டிவா நிறைய பண்ண ஆரம்பிப்பாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் பசில்ட்டுங்க. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க ரெயின்போ கவர் ஆயிருக்கும், இந்த மாதிரி பீசஸ் கவர். இதுல வந்து அவங்க டிஃபரெண்ட் ஷேப்ஸ் கவர் ஆயிருக்கும். சோ ஒரே பீஸ்ல உங்களுக்கு எல்லாமே பாருங்க ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் அண்ட் அதுக்குள்ள நம்ம சின்ன சின்ன பீசஸ் எல்லாமே இருக்கிறதுனால கம்ப்ளீட்டா ஒரு பிளாக் கேமாவும் விளையாடிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஷேப்ஸாவும் விளையாடிக்கலாம். ரெயின்போலாம் வந்து இந்த மாதிரி ரெயின்போ ஸ்டாக் பண்றது, சோ இந்த மாதிரிலாம் பண்ணலாங்க. இப்படி நம்ம ஆர்ச் மாதிரி ஸ்டாக் பண்ணலாம். இந்த கேம் வந்து அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயா மல்டிபிளா விளையாடுற மாதிரி இருக்குங்க. இது கொஞ்சம் பெரிய கிட்ஸ்லாம் கொடுக்கும்போது அவங்க நல்லா ஃபன்னா டிஃப்ரெண்டா வந்து அவங்க பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு பில்டிங் பிளாக்ஸ். சும்மா நம்ம நிறைய பில்டிங் பிளாக்ஸ் கொடுத்துருவோம். அவங்க பிளாக்ஸா வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி பில்டிங்ஸ் கட்டுறது, இந்த அளவுக்கு பில்டிங் கட்டலாம், இன்ஜினியரிங் இந்த மாதிரி பண்றது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஐக்யூ டெவலப்மெண்ட் கேம் மாதிரி தான் இருக்குங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 199 இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா அப் டு டிஃபரெண்ட் பிரைசஸ்ல நமக்கு ஒவ்வொரு டாயும் ஒவ்வொரு பிரைசஸ்ல இருக்கு. ஆனா சிங்கிள் பீஸ் கேட்டாலும் நம்ம கண்டிப்பா கொரியர் பண்ணி தரோங்க. டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஹேமர் இருக்கு நம்ம கிட்ட. இந்த மாதிரி பால் ஹேமர்ஸ் இருக்குங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நீங்க இதுல பாத்தீங்கன்னா மல்டிபிள் கேம்ஸ். எப்படின்னா இப்போ நீங்க இந்த பாலை எடுத்து அந்த கலரோட கலர் மேட்சிங் பண்ண வைக்கலாம். பேசிக் கலர்ஸ் கவர் ஆயிருங்க. அண்ட் இந்த மாதிரி பாலை வந்து அழிச்சு உள்ள வரும்போது அவங்க ஹைட் அண்ட் சீக் மாதிரிங்க. இந்த பால் வந்து பிளே ஆகி வெளியில வரும். ஒவ்வொரு பாலா வந்து அவங்க வந்து வெளியில வரும். சோ அது வந்து ஒரு ஹைட் அண்ட் சீக் கேம் மாதிரி அவங்க வந்து பிளே பண்ணலாங்க. அண்ட் ஹேண்ட் கிரிப் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹேமர் பிடிச்சு அவங்க வந்து இந்த மாதிரி கிரிப் பண்ணும்போது, ஆனா தட்டும்போது இதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எல்லாமே உடன்ங்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே ஆகாதுங்க. அந்த கலர்ல கரெக்டா அவங்க மேட்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்குங்க. கலர்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கடிக்க அது வந்து அப்படியே கீழே போகும். நீங்க வந்து இது எப்படின்னா கலர் சொல்லி கொடுத்துட்டு அந்த கலர்ல நம்ம வந்து இந்த மாதிரி ஹேமரிங் பண்ண வைக்கலாங்க. அண்ட் இப்படி திருப்பியும் பண்ண வச்சுக்கலாம். ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ரெண்டு சைடும் நீங்க பண்ணிக்கலாம். சோ இதுவும் பாத்தீங்கன்னா பென்சில் கிரிப்லாம் ரொம்ப நல்லா. இப்போ இந்த மாதிரி பிடிச்சவங்க பண்ணும்போது பென்சில் கிரிப்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். ஹேமரிங்க்கு கான்சென்ட்ரேஷனும் டெவலப் ஆகும். இதுலயே இப்போ ஒரு நியூ மாடல் ஹேமர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபன் மாதிரி. நீங்க ஒன்ன வந்து நீங்க ஹேமரிங் பண்ணா அடுத்தது வந்து மேல வரும். இங்க பாருங்க. சோ உங்களுக்கு வந்து இது வந்து ஃபன் பிளேவாவும் இருக்கும். அவங்க அதே மாதிரி ஒரு ஹேமர் பண்ண மாதிரியும் இருக்கும். எது அடிச்சா எது வந்து நமக்கு இதாகுதுன்னு அவங்க வந்து அதை அப்படியே பார்த்துட்டே வந்து பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கேம்னே சொல்லலாங்க. இப்போ இந்த மாதிரி பால் போட்டீங்கன்னு வைங்களேன், சோ இந்த மாதிரி அழகா வந்து ஃபிளிப் ஆகி கீழே வருங்க. சோ இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கேம் மாதிரி கிட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஈவன் நம்மளே வந்து ஆஃபீஸ் டேபிள்லாம் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்லிப்பரி காரும் இருக்கு. மேல ஃபிளிப் பண்ணீங்கன்னா அழகா ஸ்லிப் ஆகி கீழே வரும். சூப்பரா இருக்கு. சோ இதுமே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தாங்க. அழகா கார் வந்து ஃபிளிப் ஆகி விடும்போது கிட்ஸ் வந்து அதை பார்த்துட்டே இருப்பாங்க. இது ரெண்டு எனக்கு தெரிஞ்சு கிட்ஸ்க்கு இல்ல மேம், பெரியவங்களும் நீங்க நிறைய டென்ஷன் ஆவறாங்க. நம்ம வந்து பக்கத்துல வச்சு அப்படினா டென்ஷன் ஃபன் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஆக்டிவிட்டி பேஸ்ட் டாய். இதுவும் இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம ஆக்டிவிட்டி பார்த்தோம்ங்களா, அதே மாதிரி இதுல ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அண்ட் ஷேடோஸ் இருக்குங்க. ஷேடோஸை பார்த்துட்டு அவங்க ஞாபகம் வச்சுட்டு இதுல பண்ற மாதிரி இருக்குங்க. இது மேக்னெட்டிக் டிராவல் ஃப்ரெண்ட்லிங்க. இப்போ ஒரு டிராவல் பண்றோம், எனக்கு வந்து கிட்டுக்கு போன் கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொன்னா பண்ணி அவங்க வந்து பண்ண வச்சு நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கும்போது இங்க பாருங்க நம்பர்ஸ் இருக்கு. சோ ஒவ்வொன்னா அவங்க பார்த்து பண்ணுவாங்க. சோ அழகா டிராவல் ஃப்ரெண்ட்லியா எடுத்துட்டு போய் நம்ம காமன் வந்து டிராவல் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி கிட் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் ஃபிளிப் கேம்னா, இப்ப நமக்கு இந்த மாதிரி டைஸ் இருக்குங்க. ஒரு 4 கிட் நம்ம ஒன்னா வந்து விளையாட ப்ளே பண்ண வச்சுக்கலாம். இல்ல 2 பேர் கூட ப்ளே பண்ணிக்கலாம். எப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைஸ் அவங்க ரோல் பண்ணணுங்க. நம்பர் வர்றத வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஃபிளிப் பண்ணணும். என்ன நம்பர் வருதோ நம்ம இந்த மாதிரி ஃபிளிப் பண்ண வச்சிடணும். சோ அடுத்து வரவங்களும் அதே மாதிரி வந்து போட்டுட்டு யார் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபிளிப் பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்க வின்னர். அந்த மாதிரி பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா வின்னர். இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா நம்பர் ஐடென்டிஃபிகேஷன். இப்போ வந்து கவுண்டிங் 1னா அவங்க இத கவுண்ட் பண்ணனும். சோ 3னா 3 கவுண்ட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி வந்து நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் ப்ளே கூட நம்ம அதல பண்ண வைக்கலாம். தெரிஞ்சு கிட்ஸ் வந்து எங்கேயும் ஓட விடாம ஒரே இடத்துல அழகா உட்கார வச்சு ஃபன் ப்ளே பண்ண வைக்கலாங்க. இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அபாக்கஸ் வித் ஸ்டாண்டுங்க. உங்களுக்கு இதுல கிளாக் இருக்கும், கவுண்டிங் ஆஃப் அபாக்கஸ் இருக்குங்க. இங்க பாருங்க நம்பர்ஸ் இருக்கும், ஆல்பபெட்ஸ்க்கான மேட்சிங் இருக்கும். எல்லாமே கவர் ஆகற மாதிரி இருக்கும். சின்ன உங்களுக்கு கம்ப்ளீட் கிட். கிளாக் சொல்லி கொடுத்துக்கலாம், கவுண்டிங் சொல்லி கொடுக்கலாம். இங்க பாருங்க பீட்ஸ்
வச்சு கவுண்டிங் 1 2 3 சொல்லி கொடுக்கலாம், கலர் சொல்லி தரலாம். அண்ட் இதுல வந்து மேட்சிங் த ஆல்பபெட் A ஃபார் ஆப்பிள் அந்த மாதிரி A to Z வரைக்கும் நமக்கு இதுல கவர் ஆகும். இவ்வளவு விஷயம் வச்சிருக்கீங்க, இதுலயே கவர் ஆகும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா நம்ம எல்லாமே வந்து 1 அப்படின்னா ஒரு பீட், 2னா 2 பீட் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துக்கலாம். அண்ட் 1 - 0 1 2 - 0 அந்த மாதிரி வந்து நம்ம அடிஷன் சப்ராக்ஷனும் இந்த அபாகஸ்ல வந்து சொல்லி கொடுத்துக்கலாங்க. அடுத்து ஒரு மேக்ஸ் பாருங்க, அது புல்லலாங். சோ இது வந்து கிட்ஸ் வந்து மேக்ஸே வந்து புல்லலாங்காவும் விளையாட வச்சுக்கலாங்க. இதுல பாருங்க இந்த மாதிரி ரோல் பண்ணா நமக்கு வந்து ஒரு நமக்கு சிம்பிள்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்கும். 1 + 1 எவ்வளோ ஈக்குவல் டு என்ன ஆன்சர் அந்த மாதிரி செட் பண்ணலாங்க. கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, சோ கொஞ்ச நேரம் படிப்பாங்க. சோ இது பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ட் மெமரின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கார்ட்ஸ் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு கார்ட்ஸ்லயும் நமக்கு வந்து கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா 4 × 4 இந்த மாதிரி 9 × 9 அதே மாதிரி 16 × 16 நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்போங்க ரேஞ்ச். இதுல வந்து பேக் டு பேக் இருக்கும். சோ இதுல வந்து இந்த பீசஸ் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணுங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு கார்டை வந்து கிட்ட கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் ஒரு வாட்டி பார்த்துட்டு உங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கார்டை வந்து ஹைட் பண்ணிட்டு சோ இதை வந்து அப்படியே இந்த பேட்டர்ன் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணணுங்க. மெமரி வந்து அவங்க வந்து இது பண்ணணும். சோ இது முடிச்சுட்டா அடுத்த லெவல் நமக்கு பேக் டு பேக் இருக்கு. இந்த பக்கம் அனிமல்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி வந்து இங்க வந்து 16 × அதாவது நமக்கு வந்து ஹையர் லெவல் வரைக்கும் இருக்குங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ட்லெஸ்ஸா ப்ளே பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரே வாட்டி ஒரு டைம்ல நம்ம ப்ளே பண்ணி முடிக்க மாட்டாங்க. இது பண்ண உங்களுக்கு வந்து அந்த ஃபிளாஷ் மெமரி டெவலப் ஆகும். ஆனா இது போர் அடிக்காத கேம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா சிலது மறந்துருவோம், திருப்பி அந்த இடத்துக்கு தான் போனா ஞாபகம் வரும்னு யோசிப்போங்களா. இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ப்ளே பண்ணாங்கன்னா அது மறக்காது. இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 பிளேயர் வச்சு விளையாடுறது மெமரி செஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர் காயின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி காயின்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் போதே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க, எந்தெந்த கலர் நம்ம எங்க ஃபிக்ஸ் பண்றோம்ட்டு. சோ இந்த மாதிரி டை கொடுத்துருப்பாங்க, அந்த கலர் இருக்கும். இப்ப நம்ம கலர் ஃபிளிப் பண்றோம், பிளாக் வருது. சோ பிளாக் எங்க இருக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சு அதை சர்ச் பண்ணி எடுக்கணும். சோ அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது அவங்க மெமரி டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த டைல வந்து 4 கலர்ஸும் இருந்துரும், 6 கலரும் வந்துரும், எல்லா கலரும் இருக்கும். இது மல்டிபிள் பிளேயரா கூட ப்ளே பண்ண வைக்கலாம். யார் எடுத்து ஃபர்ஸ்ட் எல்லாமே கரெக்டா முடிக்கிறாங்களோ அவங்க வின், அந்த மாதிரி கூட நம்ம ப்ளே பண்ணலாம். அதுலயே நம்ம கிட்ட மேக்னெட்டிக் மெமரி கேம் இருக்குங்க. சோ இந்த மாதிரி மேக்னெட்டிக் பீசஸ் இருக்கும், இந்த மாதிரி கார்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் இருக்குன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவங்க லேர்ன் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அவங்க இந்த கார்டை வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மேக்னெட்டிக் பீசஸ் வச்சு எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிக்கணும். இப்போ பம்ப்கின் வந்து இப்போ எங்க இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ இது எதுவும் ஹைட் பண்ணிடுறோம். இப்போ கிட் வந்து எல்லாமே ஹைட் பண்ணிடுவோம். சோ பம்ப்கின் எங்க இருக்குன்னா அவங்க கரெக்டா இந்த 2 காயினையும் எடுக்கணும். சோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து மெமரி டெவலப்மெண்ட். இது நமக்கு மல்டிபிள் கான்செப்ட் இருக்குங்க. அதாவது கான்செப்டையும் கத்துப்பாங்க, மெமரியும் டெவலப் ஆகுங்க. 2 in 1 கேம் மாதிரி தான் எல்லாம். வொர்த் த மணி. நம்ம வந்து ஒரு கேம் வாங்கி கொடுக்குறோம்னா கிட் வந்து பிளேவும் பண்ணிக்கலாம் அண்ட் அதுல அவங்க ஒரு ஸ்கில்லும் டெவலப் பண்ணிப்பாங்க கண்டிப்பா. அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நார்மலா விளையாடுற பல்லாங்குழிங்க, இதுவும் நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. பல்லாங்குழி நியூ வெர்ஷனா வந்திருக்கு. ஆமா, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்ல ஏன்னா கிட்ஸ்க்கு வந்து பாக்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவா நல்லா நமக்கு ஷைனிங்கா சாஃப்டா இருக்கனால இந்த மாதிரி நமக்கு ஸ்டோன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சோ இந்த மாதிரி ஃபன் பிளேக்கும் நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து அவைலபிளா இருக்குங்க. இந்த எல்லா டைமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து நம்ம போத் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைலுமே நம்ம வந்து சப்ளை பண்றோம். இதோட பிரைஸ்லாம் எப்படி மேம் தெரிஞ்சுக்கிறது? நமக்கு வெப்சைட் இருக்குன்னா www.marabomekadai.in வெப்சைட்ல போனீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே பிரைஸ் ரேஞ்ச் வித் டிஸ்கவுண்டோடவே நம்ம கொடுத்துருப்போம்னா அவங்க வந்து அதுலயே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணி அவங்க வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆல்பபெட் போர்ட்ல வந்து அப்பர் கேஸ் லோவர் கேஸ்ல இருந்து நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இங்க பாருங்க தமிழ்ல வந்து காங்காச்சா, இதுல வந்து நாப் வேணும்னாலும் நம்ம நாப் போர்டு கொடுக்குறோங்க. இங்க பாருங்க இதுல வந்து ஷேப்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் பாருங்க, பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் வித் நாப் கேட்டோம்னா வித் நாப் பாருங்க, வெஹிக்கல் போர்டு வித் நாப்னா வித் நாப், ஃப்ரூட்ஸ்ல வித் நாப், வெஜிடபிள்ஸ், ஃபார்ம் அனிமல்ஸ் பாருங்க. இது வந்து அனிமல் வேர்ல்டு மொத்தமா. இல்ல எனக்கு வேண்டாம் ஃபிங்கர் கிரிப்பே போதுனாலும் நம்ம ஃபிங்கர் கிரிப் வச்சு கொடுப்போம். ஆமா, ஈஸியா ஃபிங்கர் கிரிப் வச்சு எடுத்துக்கலாங்க. அண்ட் இதுல பாருங்க இது பெரிய போர்டு, நமக்கு A3 சைஸ் போர்டு வேணும்னாலும் நம்ம பண்ணி தரோங்க. இது உங்களுக்கு வந்து ஃபிங்கர் கிரிப்பாவும் இருக்கும், இந்த மாதிரி நாப் வேணும்னாலும் நம்ம பண்ணி தரோங்க. அண்ட் அதே மாதிரி மினி போர்ட்ஸ் பாருங்க நம்ம கிட்ட. இந்த மாதிரி எனக்கு மினி போர்டா போதும், காம்போவா நான் 3 எடுத்துக்கிறேன் அந்த மாதிரினாலும் இங்க பாருங்க ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அனிமல்ஸ் இந்த மாதிரியும் கவர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் காம்போவா கிடைக்குங்களா? இந்த மாதிரி காம்போவாவும் எடுத்துக்கலாங்க. அண்ட் மெய் எழுத்து நம்ம கிட்ட பசிலா இருக்குங்க. இப்ப இந்த மாதிரி வந்து இந்த எல்லா போர்ட்ஸுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் லேபிளிங்கும் சப்போர்ட் பண்றோங்க. அண்ட் தனியா சிங்கிள் போர்டு கேட்டாலும் நம்ம புக் பண்ணி தரோம். அவங்க ஓன் டிசைன் கேட்டாலுமே நம்ம இந்த மாதிரி போர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணி தரோம். லோகோ போட்டோ இல்ல அவங்க ஓன் டிசைன்லயோ வந்து இந்த மாதிரி வந்து அனிமல்ஸ் வந்து எனக்கு வேணும் அந்த மாதிரினாலும் நம்ம பண்ணி தந்துட்டு இருப்போம். ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி கேட்டாலும் நம்ம நேம் கிட்டோட நேம் போட்டும் நம்ம பண்ணி கொடுப்போம். இப்போ இதெல்லாம் என்ன பிரைஸ் இருக்கு? இதெல்லாமே 199 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மினி போர்ட்லாம் வந்து ஜஸ்ட் 100 ஈச் 100. ஆமாங்க, இங்க பாருங்க வித் இன்ச் போர்ட் எல்லாமே வந்து 100. ஆனா மினி போர்ட் வந்து காம்போவா தான் வாங்கிக்க முடியும். ஆமா, இல்ல சிங்கிள் போர்ட்னால நம்ம கொடுக்குறோம். ஸ்லைடிங் பசில் இப்போ எப்படின்னா இப்போ இந்த மாதிரி ப்ளே பட்டனை எடுத்துட்டு நம்பர்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு கிட்ட வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண வச்சிரோம். பார்த்தா நம்ம சிம்பிள் டாய் இருக்கும், பட் நிறைய நம்பர்ஸ் வந்து கரெக்டா அவங்க வந்து அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குங்க. இப்போ இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா ஸ்மாலா இருந்தாலும் சூப்பரா நான் நிறைய வந்து டைம் எடுத்து நம்ம ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டாக்கிங் கேம்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போர்ட்லயும் பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா அதோட ட்ரேஸ்
கொடுத்துருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க தெரியுதுங்களா ட்ரேஸ் இருக்கா? சோ அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்தந்த பிளேஸ்ல அந்தந்த இதை இது என்ன ஹேபிட்னா கிட்ஸ் அதாவது வீசிடுவாங்க. சோ இதை வந்து ஒரு எடுத்தா அதே இடத்துல நம்ம திருப்பி வைக்கணுங்கிற ஹேபிட் வந்து நம்ம இதை வச்சு நம்ம டெவலப் பண்ண வைக்கலாங்க. சோ இதுல நம்ம கிட்ட வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அனிமல்ஸ் இருக்கு, டைனோ இருக்கு, அண்ட் மெரைன் அனிமல்ஸ் கூட வந்து நம்ம கிட்ட இருக்குங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃபன் பிளேங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கேம்னு சொல்லுவோம். இது வந்து பேஸ்கெட் பால். சோ இந்த மாதிரி பாலை வந்து அவங்க இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அந்த பேஸ்கெட்ல அதை வந்து பிளேஸ் பண்ண வைக்கணும். ஆமாங்க, கரெக்டா வந்து அந்த பேஸ்கெட்ல இந்த பால் போய் வந்து இப்ப நம்ம வந்து நிறைய வாட்டி நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். சோ நமக்கு வந்து மறந்துரும், ஸ்ட்ரெஸ் மறந்துட்டு நம்ம வந்து அடுத்த கான்சென்ட்ரேட்டா ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து கிடைக்குங்க. சோ கிட்ஸும் ப்ளே பண்ணலாம், பெரியவங்களும் ப்ளே பண்ற மாதிரி ஒரு கேம். இது வந்து டேபிள் பேஸ்கெட் பாலுங்க. இது வந்து மங்கி பேலன்ஸ். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மங்கீஸ் இருக்கும். அவங்க வந்து மேல மேல பேலன்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் கேம். கரெக்டா பேலன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நல்ல கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆகும், ஃபிங்கர் கிப் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து டெவலப் ஆகும். இதுவும் வந்து ஓப்பன் எண்டட் பிளே தான். சோ எப்படி வேணா அவங்க பிளே பண்ணலாம், எந்த மேல எது மேல வைக்கலாம். பட் the கான்செப்ட் வந்து பேலன்சிங்கா இருக்கணும். ஃபுல்லா நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி அடிக்கிட்டே போகலாம். யார் அதை டக்குன்னு முடிக்கிறாங்களோ அது வின்னரா நம்ம அப்படி கூட நம்ம வந்து ப்ளே பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஸ்டார்டிங் 60 ரூபீஸ்ல இருந்து இருக்குங்க. நம்பர் இது ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நீங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட பிரைஸும் வந்து அதுல வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்க அதை பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நம்ம இதை பார்த்திருப்போம். இது என்னன்னா கலைடாஸ்கோப். அதாவது இங்க பாருங்க டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து இதுல வந்து கிரியேட் ஆகும். சூப்பரா இருக்கு. சோ இதெல்லாம் கிரியேட்டிவா கிட்ஸ் வந்து அந்த ஐஸ்க்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கேம்லாம் நம்ம வாங்கி கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து பெரியவங்களே விளையாடலாம். நல்லா இருக்கு, சூப்பரா. வந்து ஒரு டாக்டர் ப்ளே பண்ணணும் அப்படின்னா அவங்க டாக்டராவே மாறி வந்து ப்ளே பண்ணலாம். இங்க பாருங்க இது வந்து டாக்டர் செட். இங்க பாருங்க டீத் தனித்தனியா எடுக்கலாங்க. இங்க பாருங்க தெர்மோமீட்டர், மெடிசின்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு உள்ள வந்து கவர். இங்க பாருங்க ஸ்டெத்தஸ்கோப், அவங்க ஹார்ட் பீட் செக் பண்ணலாம், பேண்டேட். அதாவது ஒரு டாக்டரானா அவங்க என்னெல்லாம் வச்சுக்கணுமோ அது எல்லா பிளேயுமே இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாமே இப்போ நிறைய வந்து இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது அழகா அவங்க வந்து அப்படியே கிட்ட எடுத்துட்டு போய் அவங்க ஒரு டாக்டரா வந்து பிரிட்டன் அண்ட் ப்ளே பண்ணும்போது நல்லா வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து இந்த ஒரு பேக்ல இருக்கு, ஒரே பேக்ல கவர் ஆயிரும் டாக்டர் கிட். இது வந்து ரயில். இதுவும் வந்து நமக்கு வந்து ஓப்பன் எண்டட் ப்ளே, பிரிட்டன் அண்ட் ப்ளே, ரெயில் ஒரு பாஸ். அப்படியே அந்த ரயில் அந்த நம்ம ஒரு வெஹிக்கிள் செட்டப் அப்படியே பண்ணி நம்ம வந்து கிட்ஸ் வந்து ப்ளே பண்ண வைக்கலாம். இது அப்படியே செட்டப் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராவே உங்களுக்கு ஒர்த்தான டாயா வந்து உங்களுக்கு இருக்குங்க. மேம் இப்போ நிறைய நீங்க ப்ராடக்ட் காட்டிட்டீங்க, மேக்ஸிமம் ஆனா பிரைஸ் சொல்லல. பட் வெப்சைட் இருக்குன்னீங்கல, இப்போ வெப்சைட்ல வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பிரைஸோட இருக்குங்களா? வெப்சைட்ல வந்து நம்ம இதுல வந்து மினிமமான ப்ராடக்ட் தான் காமிச்சிருக்கோம். இதுல இல்லாத ப்ராடக்ட்டுக்கும் நமக்கு வந்து வெப்சைட்ல நீட்டா பிரைஸோட அவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி மேம், இப்போ வெப்சைட்ல போகல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த டிஸ்பிளேல நம்பர் இருக்கு கீழ. இப்போ வெப்சைட்ல வந்து ஆர்டர் பண்ண தெரியாது அப்படின்னா அவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர்ல பிங் பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப்லயே வந்து ஆர்டர்ல இருந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்க சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம்னு சொன்னீங்கல்ல, வாங்கிக்கலாம்ல மேம்? கண்டிப்பா. நான் சிங்கிள் பீஸ் ஆர்டர் பண்ணாலும் நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல கூட ஷிப் பண்ணி தரோம். இன்டர்நேஷனல் லெவல்ல. சரி மேம், இப்போ ரீசெலர்ல நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க, நீங்க ரீசெலருக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க? ஆமாண்ணா, நம்ம வந்து இப்போ வந்து அமேசான், பிளிப்கார்ட் அந்த மாதிரி இ-காமர்ஸ் பண்றவங்களுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னா, அதே மாதிரி வந்து இப்போ வந்து இல்ல என்னோட லோகோ போட்டு வேணும் அப்படின்னு கேட்டாங்கனாலும் ஒரு எம்ஓக்யூ வந்து ரீச் பண்ணாங்கன்னா நம்ம லோகோவும் போட்டு நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரீசெலருக்கு அவங்க லோகோ போட்டு கொடுத்துட்டு இருக்கோம்னா, அதே மாதிரி இல்ல எனக்கு இன்வெஸ்டே பண்ண வேண்டாம், என்னால பண்ண முடியாது, எனக்கு ஆன்லைன்ல தான் பண்ணணும்னா எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்கு, அதுல ஜாயின் பண்ணி ரெகுலரா அப்டேட்ஸ் நம்ம அதுல போடுவோம். அதுல அவங்க ப்ராஃபிட் வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குரூப்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க புதுசா ஏதாவது ப்ராடக்ட் கண்டிப்பா நம்ம வந்து நம்ம வீக்லி புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டே இருப்போம்னா நம்ம வந்து எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம வந்து குரூப்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அவங்க வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்ல ரீட்டைல் ரேட்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து பிங் பண்ணி ஹோல்சேல்னு கேட்டு அந்த என்ன குவாண்டிட்டி சொல்றாங்களோ நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ஹோல்சேல் பிரைஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம். மினிமம் ஹோல்சேல்ல எவ்வளவு பர்சேஸ் பண்ணலாம் அண்ணா? நம்ம மினிமம் வந்து 12,000 and above புக் பண்ணாவே ஹோல்சேல் பிரைஸ். கம்ப்ளீட்டா மிக்ஸ்டா வேணும் இல்ல எனக்கு ஈச் ப்ராடக்ட் எனக்கு வந்து லோகோவோட வேணும் அப்படின்னா கம்பல்சரி லோகோ போடணும்னா ஈச் 24 பீஸ் அந்த மாதிரி எடுக்கணும். இப்போ ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் மட்டும் எனக்கு போதும்னா அதுல மினிமம் அவங்க எவ்வளவு வாங்கலாம் ஹோல்சேலுக்கு? 12 பீசஸ் எடுத்தாவே நமக்கு ஓகே. 12 பீஸ் எடுத்தாவே ஓகே தானா? 12 பீஸ் எடுத்தா ஹோல்சேல் ரேட்ல வாங்கிக்கலாமா? சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உட்டன் டாய்ஸ் நீங்க பயங்கர வெரைட்டில பாத்திருப்பீங்க. சோ எல்லாமே வந்து கிட்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட சில ப்ராடக்ட்ல பெரியவங்களுக்கு வர மாதிரிலாம் இருக்கு. சோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க பை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்பிளேல உங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் வெப்சைட்டுமே பாருங்க பேர் போட்டிருப்பேன். வெப்சைட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். சோ மறக்காம பை பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கோங்க. சோ ரீட்டைல் மட்டும் கிடையாது, ஹோல்சேலுமே இருக்கு, ரீசெலருக்கான வாய்ப்புமே இருக்கு. அதையும் நீங்க மறக்காம யூஸ் பண்ணி பிசினஸ் பண்ணிக்கோங்க. சோ நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அதனால நீங்க நம்ம கூட ஃபாலோ பண்ணி